ஆமாம் ஆமாம், இதை கொஞ்சம் எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமாம். அந்த ராமேஸ்வரத்தை பற்றி சொல்லுவோம். ராமேஸ்வரத்தில் 1964 டிசம்பர் 26 சுனாமி வருது. ஆமாம். நவம்பரில் பெரியவா என்ன பண்ணுறா, அப்போ ஐங்காரை கூப்பிடுறா. ஐங்காரை கூப்பிடுறதோட இல்லை, அப்போ இந்த நிறைய லேண்டெல்லாம் இருக்கிறவா, இந்த மளிகை கடை வச்சிருக்கிறவா, அவள்லாம் தரிசனத்துக்கு வரவா. அவள்கிட்டலாம் எனக்கு ஒரு மூட்டை அரிசி எனக்கு. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி அரிசி எல்லாம் கலெக்ட் பண்ணுறது, பருப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுறது, எண்ணெய்காரம் வந்தால் எண்ணெய் இப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்குன்னா ஒன்றும் புரியல, என்னத்துக்கு பெரியவா வந்து இந்த மாதிரி மடத்துக்குன்னு இல்லை, பட் இப்படி எந்தக்கு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறான். இப்போ என் கரெக்ட் காமராஜ் கவர்மெண்ட் இது. ஸோ வந்து அப்போ சி சுப்பிரமணியமோ வெங்கட்ராமனோ மினிஸ்டர், ரயில் நம்ம லோக்கல் ரயில்வே மினிஸ்டராக, தமிழ்நாடு ரயில்வே மினிஸ்டராக. ஓகே. அவளை கூப்பிட்டு அனுப்புகிறா பெரியவா. அவர் வந்த உடனே பெரியவா சொல்கிறா, எனக்கு வந்து இதெல்லாம் ராமேஸ்வரம் போகணும். ஓ. எனக்கு ஒரு போகி வேணும். காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு போகி சென்னைக்கு போய் சென்னையிலேருந்து அது ராமேஸ்வரம் போகணும், ஏற்பாடு பண்ணி தரியா அப்படின்னு கேட்குறான். சரி அப்படிங்கிறாரு. சரின்னு சொன்னோடனே அது மாதிரியே கண்டினியூ ஆகிட்டான். அதே மாதிரி அது வந்தது, அதில் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு, நெருப்பொட்டி வரைக்கும் எல்லாத்தையும் ஏற்றியாச்சு. ஏற்றி அந்த வேன் வந்து போயாச்சு. அதை ரிசீவ் பண்ணுமே ஐங்கார போச்சுக்கிறான். ஓ ஓகே. இங்கே ராமேஸ்வரத்துக்கு இங்கே ராமேஸ்வரத்துக்கு போய் அதை ரிசீவ் பண்ணி, ராமேஸ்வரம் கோவில் கோபுரம் இருக்கு இல்லையா, ஆமாம், அதில் வந்து இது போட சொல்லு, ஓலை குடிசை போட சொல்லு, நல்ல ஸ்ட்ராங்காக போட சொல்லு. நிறைய இந்த கல்லெல்லாம் இருக்குல்ல, இந்த கல்லில் அடுப்பு கட்டுவா தெரியுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம், முக்கட்டி கல்லுங்க. அந்த மாதிரி கல்லெல்லாம் கொண்டு போய் அங்கே சேரு, அண்டா குண்டாலாம் அங்கே கொண்டு போய் சேரு, அங்கே நிறைய தண்ணியை பிடிச்சி வைக்க சொல்லு, நீ கிளம்பி வந்துடும் அப்படிங்கிறா. உப்பு வரைக்கும் சரி எல்லாத்தையும் கொண்டு சேர்த்தாச்சு. கல்லெல்லாம் இங்கே கொண்டு போய் மேலே வச்சாச்சு, பெரிய பெரிய அண்டா குண்டாலாம் கொண்டு வச்சாச்சு, தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சாச்சு. எல்லாம் எடுத்து சுனாமி வந்துடுத்து, கட்டாயிடுத்து ராமேஸ்வரம் மண்டபமும். ஆமாம், தனுஷ்கோடி இதுவும் கம்ப்ளீட்டாக கட்டாயிடுது. தனுஷ்கோடி போயே போயிடுது. ராமேஸ்வரமும் மண்டபமும் கட்டாயிடுது. 3 நாள் அதை வச்சுன்னு தான் வாழலாம் சாப்பிட்ருக்கா. என்ன ஞான திருஷ்டி போகிறோம். அப்போ வந்து எங்கர் மாமா கேட்டாலாம், இதை நீங்கள் வந்து சொல்லியிருக்கலாமே, அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாமே, ஏன் சொல்லு? அதை எப்படிடா சொல்ல முடியும்? அதில் அம்பாளோட விளையாட்டு, அது நான் எப்படி சொல்ல முடியும்? அதுலேருந்து அவளை காப்பாற்ற தான் முடியும் நம்மளால், அதெல்லாம் சொல்ல முடியாது.